ஏகாதசின்னு சொல்லச்சேவே உடனே எல்லாரும் அவன் இந்த ஏகாதசி அன்னைக்கு விரதம்னு சொல்றார்களே அது என்ன நியமம்னு கொஞ்சம் சொல்றீரா, அன்னைக்கு என்னென்னலாம் சாப்பிட்டுக்கலான்வா கேள்வி எப்படி ஆரம்பிக்கிறது பாருங்க. ஏகாதசி அன்னைக்கு என்ன நியமம், என்னென்னலாம் சாப்பிட்டுக்கலாம்னா கூடாதுங்கிறது தான் பேச்சே ஆரம்பிக்கிறது. ஆனா அந்த பேச்சை முடிக்கிறதுக்குள்ளே இது சாப்பிட்டுக்கலாமா அது சாப்பிட்டுக்கலாமா, நான் எப்படி இருக்கேனோ உம்ம வேத புஸ்தகத்துல அந்த மாதிரி போட்டிருக்கா சுவாமின்வா. அதுல எப்படி போட்டிருக்கோ அதை பார்த்து இவர் நடக்க மாட்டாராம். இவர் எப்படி நடக்கிறாரோ அது உம்ம புஸ்தகத்துல இருக்கா பாருங்கிறா. அப்படிலாம் புஸ்தகம் எழுத முடியுமா? புஸ்தகம் என்ன எழுதியிருக்கோ அதை பார்த்து தான் நாம நடந்தாகணும். ஒன்னும் தப்பு இல்லை. ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை ஒரு நாள் பட்னி இருந்தோம்னா உடம்பு சுகமா இருக்கும். இல்லைன்னா இது தேவையில்லாத பாரம் கூடிண்டே போகும். எந்த ஒரு யந்திரமா இருந்தாலும் பெரிய தொழிற்சாலைகள்லாம் ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு நாள் விடுவாளோ இல்லையோ, விட்டு மொத்தம் எண்ணெய் கண்ணையெல்லாம் பூசி எல்லாத்தையும் இருக்கிற அழுக்குகள்லாம் எடுக்கணுமோ இல்லையோ. இது உள்ள போன்றிருக்கோம் யந்திரம் வேலை செஞ்சுட்டே இருந்ததுன்னா எப்பதான் ஓய்வு கொடுக்கறது? ஒரு நாளான அது சுத்தப்படுத்த வேண்டாமா? மாசம் முழுக்க சாப்பிட்டு வருஷம் முழுக்க சாப்பிட்டு ஒரு சுவாமி 92 வயசா இருந்தது. ஒரு கல்யாணத்துக்கு போலேன்னு ரொம்ப வருத்தப்பட்டார். நான் கூட நினைச்சேன் சரி ஏதோ அந்த குழந்தைகளுக்கு ஆசீர்வாதம் பண்ண போல் இருக்கு போலேன்னு வருத்தம். அவர் சொன்னார், நான் ஆசீர்வாதம் பண்ணிவா ஒண்ணு நன்னா இருக்க போறது இல்லை, அந்த கல்யாண சாப்பாடு ரொம்ப நன்னா இருக்கும், அதை போய் விட்டுட்டு கிளம்பி வைகுண்டம் போட போறேன்னு பயமா இருக்குன்னார். எத்தனை 92க்கு வயசு 92, இத்தனை நாள் சாப்பிட்ற வேலையை தான் பார்த்துருக்காரு. இப்போ அப்ப அந்த நிமிஷம் கூட நமக்கு இன்னும் சாப்பாடு வேணுங்கிற புத்தி. வாழறதுக்காக சாப்பிடணும், சாப்பிட்றதுக்காக கண்டிப்பா வாழக்கூடாது. ருச்சிக்காக சாப்பிடவே கூடாது. நன்னா இருக்கு ருசியா இருக்கு நாக்கு நீளம் கூடவே கூடாதுன்னு போட்டதை சாப்பிடணும். அது உப்பு கூட இருக்கட்டும் காரம் கொடுக்கட்டும் எதுவா இருக்கட்டும், இன்னைக்கு குறைச்சலா கிடைக்கட்டும் கிடைக்காமலே போட்டோம். பழமா சாப்பிட்டோம்னா எவ்வளவு நல்லது தெரியுமா? நம்ம பண்ணவே மாட்டேங்கிறோம். எல்லாம் சமைச்சதையே சாப்பிடணும்னு நினைச்சிட்டு உடம்பு பருத்துட்டே போகுது. பழமா சாப்பிடுங்க காய்கறியா சாப்பிடுங்க. இப்ப எல்லாரும் எழுதி கொடுத்துட்டா மாடு என்ன சாப்பிட்றதோ நீ சாப்பிட்டியானா நன்னா இருப்பேங்கிறான். என்ன தவிட தானே சாப்பிடுங்கிற. இப்போ அதெல்லாம் நீ ஒன்றும் அரிசி எல்லாம் சாப்பிடவே சாப்பிடாதே, அதெல்லாம் விட்டுடு. நிறைய தவிடு இருக்கா சாப்பிடு. திரும்ப மாடு எப்படி இருக்கு பாருங்கிறான். அப்ப அந்த நாள்ல இருந்து இதுக்கு தான் இயற்கையா இருக்கணும். வாழைத்தண்டை கடிச்சு சாப்பிடுன்னா நம்ம பண்றதே இல்லை. எதெடுத்தாலும் எண்ணெயும் நெய்யும் தேடி உடனே வதக்கிறதுக்கு போறோம். ஆகவே ஆகாது. உடம்புக்கு குறைச்சலா சாப்பிடணும், பச்சை காய்கறிகளா சாப்பிடணும், இயற்கையோட சாப்பிடணும், கடிச்சு மென்னு சாப்பிடணும், உட்காண்டு சாப்பிடணும். முதல்ல இந்த நடந்துட்டு சாப்பிட்றதையே நிறுத்தணும். நடந்துன்னு சாப்பிட்டா தேக ஆரோக்கியத்துக்கு ரொம்ப கேடு. அமர்ந்து தான் சாப்பிடணும். முடிச்சுட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு தான் எழுந்து போகணும். பிரம்மார்ப்பணம் பிரம்மவிஹி பிரம்மணாஹுதம்னுட்டு அவர் கொடுத்த சோற்றை அவருக்கு நன்றி சொல்லிட்டு தானே சாப்பிடணும். அது இல்லாதனாலதான் 100 வியாதி வந்து பாடாப்படுத்துது. உட்காண்டே இருக்கிறச்சு அப்படியே ஓய்வா இருக்கு, ஆயாசமா இருக்கு, களைப்பா இருக்கு. ஏன்னா எல்லாம் ஜீரண கோளாறு. ஜீரணம் சரியா நடக்கலைன்னா உடம்பே ஒழுங்கா இருக்காது. எல்லாத்துக்கும் ஆதாரம் இந்த ஒரு நாள் பட்னி இருந்தீங்கன்னா நன்னா இருக்குமோ இல்லையோ.